ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 16/3/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சிங்கிள் 4Dக்கு நம்ம வீடியோ போடட்டாலுமே 4Dக்கும் சரி டோட்டோக்கும் சரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு டெய்லி நம்பர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 16ஆம் தேதி சனிக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை நம்ம லாஸ்ட்டாக வந்த புதன்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது லாஸ்ட்டாக வந்த புதன்கிழமை ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு அதோட ஷார்ட்டர் கன்சல்னு சொல்லிட்டு ரிசல்ட்டுகளை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் உள்ள மிஸ்ஸிங்கு, காமனு அதோட அடிஷ்னல் நினைக்கிற நம்பர்ஸை தான் நம்ம இந்த ட்ராவுக்கான 4D நம்பர்ஸாக பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம 1 by 1 போட்டுருவோம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நண்பா, இது எல்லாமே நம்மளுடைய பெஸ்ட் கெஸ்ஸிங் தான். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு நம்ம எடுத்திருக்கோம். இதில் நம்மளுக்கு மிஸ்ஸிங்கான நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். 0 இதில் மிஸ் ஆகிருக்கு நண்பா, அதனால் நம்ம இங்கே 0 எடுத்துக்கலாம். அப்புறம் 1 இல்லை எடுத்துக்கலாம். 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இருக்குது, 9 இருக்குது. அப்போது 017 நம்மளுக்கு இல்லை. அப்போது நம்ம 017 மார்க் பண்ணிக்கலாம். அதோட இப்போ 3லேயும் காமனாக இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2 3 5 இல்லை, 4 6 8 எதுவுமே காமன் இல்லை. 3 2 மட்டும் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ அந்த 3 2 கீழே கொண்டு வந்துடலாம். 3 2. இப்போ மிச்சம் இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் மிச்சம் இருக்கிற நம்பர் 4 5 6 8 9 இது நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. டோட்டலாக நம்மளுக்கு 10 நம்பர்ஸில் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸு, நம்மளுக்கு காமன் நம்பர்ஸு, அதோட மிஸ்ஸிங் ஆகிற நம்பர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்ஸுகளை கொண்டு வந்திருக்கோம். இப்போது இந்த நம்பர்ஸுகளை தான் நம்ம 4D நம்பர்ஸாக மாற்ற போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். G1 017 32 45 6 8 9 இப்படி நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த நம்பர்ஸுகளை ஃபுல்லாத்தையும் நம்ம இப்போ 4D நம்பர்ஸாக போட போகிறோம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு 4D நம்பர்ஸ் டேரெக்டாக இதில் கிடக்கும். ஸோ இது நம்மளுக்கு 2 நம்பர்ஸுங்கிறதுனால இதை நம்ம ரிமைனிங்கில் வச்சிடணும். இது நம்மளுக்கு ரோலுக்கு வச்சுக்கணும். அதாவது இது 6, இது நம்ம 0ன்னு கொடுக்கலாம். அதாவது 0ங்கிறதுக்குள்ள இது O அவுட்டு, இது நம்மளுக்கு 4D. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம் நண்பா. இதை பிரித்து இப்போ நம்ம செட்டுகளை உருவாக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதிகப்படியாக நம்பரில் இருக்கிற இந்த 4D நம்பர்ஸ் இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் நண்பா. 4 5 6 8 9 இப்போ இதில் செட்டுகளை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 4 5 6 8 4 5 6 9 4 5 8 9 4 6 8 9 5 6 8 9 இப்போ நம்மளுக்கு இதில் 5 செட்டு கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுடைய அடிஷ்னலாக இருந்த நம்பர்லேருந்து நம்மளுக்கு 5 செட்டு கிடச்சிருக்கு. இது இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய 4D நம்பர்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். அதோட நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 017. இப்போ நம்ம இதுக்கு நம்பர்ஸ் நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்பர்ஸ் பார்க்கணுன்னா நம்ம ரிசல்ட்லேருந்து இதை நம்ம கழிச்சு எடுக்கணும். இது எல்லாமே மெத்தட் படி தான் நம்ம போகிறோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிப்பாத பட்சத்தில் வேணும்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்க 5 4D நம்பர்ஸ் இது தான். இப்போது மிச்சம் இருக்கிற 017 நம்ம 4D நம்பர்ஸாக மாற்றணும். அப்போ நம்ம ரிசல்ட்லேருந்து நம்ம கழிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டுக்கு போயிடலாம். 017 சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் இருக்குது நண்பா, 0471 சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து 0586 இது இல்லை. அதுக்கடுத்து 2779 கிடையாது, 2163 கிடையாது.
4685 கிடையாது, 5015 கிடையாது, 9061 கிடையாது, 8599, 9752, 9962, 2446, 5048, 6471, 60 கிடையாது, 6801 கிடையாது, 72 இதுவும் கிடையாது, 78 கிடையாது, 7485 கிடையாது, 85 இதுவும் கிடையாது, 9 இதுவும் கிடையாது. நம்மளுக்கு 0471 அப்படிங்கிற ஒரே ஒரு செட்டு மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா. 0471. இப்போது இந்த செட்டை நம்ம வந்து சிங்கிள் நம்பருக்கு நம்ம பயன்படுத்த முடியாது நண்பா. அதனால் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 014, 074, 174 இந்த மாதிரி தான் நண்பா நம்மளால் பிரிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த 017 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செட்டுகள் அதிகமாக இருக்குது நண்பா. அதனால் இதை நம்ம டபுளாக வேண்டாம் மாற்றலாம். டபுளாக மாற்றினோம்னா நம்மளுக்கு ஒரு செட்லேயும் டபுள்ஸ் இருக்குது நண்பா. அப்போ 0014, 0114, 0144 இந்த மாதிரி நம்ம மாற்றலாம். அதுக்கடுத்து 0074, 0774, 0744, கடைசியாக 1174, 1774, 1744. ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள்ஸுகளை பயன்படுத்தலாம் நண்பா. 017 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செட்டுகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டபுள்ஸுகளை எடுத்திருக்கோம். இந்த ட்ராவலில் இப்போ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒத்து வரலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரே ஒரு 40 நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராவுக்கான 40 நம்பர்ஸ் இதுதான் நண்பா. மொத்தம் இதில் நம்மளுக்கு 5 செட் இருக்குது, இதில் வந்து நம்மளுக்கு வந்து 9 செட் இருக்குது. இது டபுள், அது சிங்கிள். இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு இதில் வந்து 2லேருந்து 3 நம்பர்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது எல்லாமே நம்ம ரிசல்ட்டை வச்சு தான் எடுத்திருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது நண்பா. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 16/3/2024 சிங்கப்பூர் 40க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.